என்னவா ஒரு 50 மில்லி எண்ணெய், ஒரே ஒரு மிளகாத்தூள் 65 போட்டு அனுப்பிச்சு விடுங்க. சரி சாட்டை திரும்பருகா, நீ ஸ்டேஜ்லேயே டைம் வேஸ்ட் பண்ணாத. அவன் பொண்டாட்டிக்கு கறிவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு, 50 கிராம் இஞ்சி பூண்டு, கறிவேப்பிலை, தக்காளி எல்லாமே வாங்கி போயிட்டு இந்த கறி நான் தவளை கறியை வாங்கி போய் குத்துட்டு இருக்கான் பாரு. அவனும் பக்கத்து வீட்டுக்காரன் உன் பொண்டாட்டி குத்துனுக்கிறான் பாரு. முதல்ல போய் அதை பாருடா. ஓடுற டக்குன்னு உன் பொண்டாட்டி ஆனால் ஓடுற போறாடா. சாட்டை ஓடு, ஓரமா போய் விளையாடு. மும்பையில் திரிஷா கூட போயிருக்காரு, அங்க போய் என்னன்னு பாருப்போ. டேய், நீ விஜய் அண்ணனை வந்து திரிஷா வந்து மும்பைக்கு போய்க்கிறான், திரிஷா கூட போய்க்கிறான்னு சொல்கிறிய. அவன் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்காள், புரியுதா? உனக்கு வந்து வேறு பொண்ணுங்க வந்து இப்போ நான் ஒரு பொதுவாகவே சொல்கிறேன், வேறு பொண்ணு வந்து உங்க கூட வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகுதுன்னா அந்த பொண்ணோட உன்னை சேர்த்து வச்சா மொத்தம் எவ்வளோ வலிக்கும் உனக்கு? இல்லை திரிஷா கூட போயிட்டு இருந்தா நீ வந்து வலி பிடிச்சி பார்த்தியாடா? டேய் தெவடியா பையா, வந்து வலி பிடிச்சி பார்த்தியா? உனக்கு தெரியுமாடா சாட்டா, உன் ஆட்டம் ஒளிஞ்சிச்சுடா தம்பி. டேய் நீங்க பேசலாமாடா? எங்களை பேசலாமாடா? நாங்க பேச ஆரம்பிச்சோன்னா 7 தலைமுறைக்கு தோண்டி திட்டுவோம், தாங்க மாட்டீங்க தம்பி. கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினச்சிக்காத, புரியுதா? எவ்வளோ வார்த்தை வர்றியா, உனக்கு மேலே டபுளாக வார்த்தை விட முடியும், புரியுதா? நீ 7 தலைமுறை தான் வார்த்தை விடுவ, 7 தலைமுறை அழியாத வரைக்கும் வார்த்தை விடுவ. அதில் 1000 தலைமுறை வரைக்கும் விஜய் அண்ணன் ரசிகர் வந்து 1000 தலைமுறைக்கு உன்னை சாக அடிச்சு உன்னை குள்ளிக்கு போய் அந்த எலும்பு கரையிற வரைக்கும் உன்னை உங்க அம்மாவை குத்துவாங்க, ஞாபகம் வச்சுக்க.